சென்னை டி நகரில் தனியார் வங்கிக்குள் வாடிக்கையாளர் போல் நுழைந்த ஒருவர் வங்கி ஊழியர் ஒருவரை வெட்டியதால் அவர் காயமடைந்து உள்ளார். இதனையடுத்து தாக்குதல் நடத்திய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் வழங்க கேட்கலாம். சாமுவேல், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, இன்று பட்டப்பகலில் வங்கி ஊழியருக்கு கத்தி கூத்து நடந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சென்னை டி நகர் பக்ரீத் ரோட் சாலையில் இருக்கக்கூடிய தனியார் வங்கியில் பணியாற்றி வருபவர் தினேஷ். இவரது நண்பரான சதீஷ் என்பவர் இன்றைய தினம் தினேஷ் அவர்களை நேரில் சந்திக்க சென்றுள்ளார். அப்பொழுது தினேஷை மறைத்து வைத்திருந்த கத்தியால் சதீஷ் என்பவர் அவர் காது பகுதியில வெட்டியதில் அவருக்கு காது பகுதியில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அங்கிருந்து சதீஷ் தினேஷ் தப்பி ஓடி இருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் சதீஷை மடக்கி பிடித்து மாம்பழம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் தெரிவித்த அடிப்படையில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவலர்கள் சதீஷை கைது செய்து அழைத்து சென்றனர். இது என்ன காரணத்துக்காக சதீஷ் தினேஷை வெட்டினார் என்று அதாவது விசாரணையில் தெரிய வந்தது. இவர் இருவரும் நந்தனத்தில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் பணியாற்றி வந்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த நந்தனத்தில் பணியாற்றி வங்கியில் இருக்கும்போது நன்னடத்தை காரணமாக சதீஷ் என்பவருக்கு வேலையான போக காரணமா இருந்தது தினேஷ் தான் என்று கூறி, அதாவது என் வாழ்க்கையே போச்சு என்ன கத்தி கொண்டே தினேஷை கத்தியால அதாவது சதீஷ் குத்தியதாக அதாவது அங்க இருக்கக்கூடிய நபர்கள் தெரிவித்தனர். இது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் பட்ட பகலில் ஒரு வங்கியில் கத்தியால் ஊழியரை குத்திய சம்பவமானது பெரும் பரபரப்பையும் பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக அப்பகுதி மக்கள் அதாவது பெரும் அச்சத்தில் நிலவிருந்த நிலையில சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் கத்தியால் குத்திய சதீஷ் என்பவரை கைது செய்திருக்கிறனர். கத்தியால் குத்தி காயமடைந்திருக்கக்கூடிய தினேஷ் என்பவரை தற்பொழுது ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணவேணி, சென்னை டி நகரில் தனியார் வங்கிக்குள் புகுந்து ஊழியரை தாக்கி சென்ற நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.